என்ன காய்? கொய்யாக்காயா மாங்காயா? என்னமே தெரியல இந்த என்ன காயின்னு. என்ன காயின்னு புரியல. நீட்டாக வாழாக இருக்குது இந்த காய். என்ன காயினே தெரியல. கொய்யாக்காயின்னு தெரியல, என்ன காயினே தெரியல. நாங்கள் மேலே கேட்டால் தான் இந்த காய் என்னன்னு சொல்லுவோம். ஆமா ஆமா. ஓய், நான் வரேன். A few moments later. என்னன்னு தெரியல, போய் பார்க்கறேன். இது என்ன காய்? அட, அவக்கோட காய். அப்படியா? சரி சரி. ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. எனக்கு தெரியல. அப்படியா? சரி. இது உடம்புக்கு நல்லதான். மாசமாக்குற பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்படியா? சரி சரி. நம்மளுக்கு தெரியல. அதான் தெரியல. இது எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது. அப்படியா? சரி, நாம கூட சாப்பிடலாமே. சாப்பிடலாம். வா, ஜூஸ் போட்டு தரேன், ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம். சரி, சாப்பிடலாம். வாங்க, வணக்கம். இன்னைக்கு ஒரு அரிசியமான பழத்தை பார்க்க போறோம். இந்த பழத்தை பத்தி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து அவகோடா பழம். ஜூஸ் போடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நிறையா கொழுப்பு சத்து இருக்குது. இது வந்துங்க பெரிய பெரிய மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். இந்த பழங்க 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரல விற்கிதுங்க. இது நல்லா பழுத்ததுன்னா நல்ல கலராக இருக்கும். இப்பவும் பழந்தாங்க பாருங்க. இது பாருங்க, ஆட்டின கொட்டை ஆடுது. இது கோரி குண்டு மாதிரி இருக்கும் கொட்டை. காயை அறுத்து காட்டுறோம் பாருங்க. வாங்க, அறுத்து சூஸ் போடலாம். இது எவ்வளவு பெரிய கொட்டையா இருக்குது பாருங்க. பாருங்க, இந்த கொட்டையை எடுத்துட்டு இது சுரண்டி ஜூஸ் போட்டுக்கலாம். கொட்டையை எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஆடோ, நல்ல பழமாக இருக்குது. நல்ல கொட்டை பெருசாக இருக்குது பாருங்க. இவ்வளோ பெரிய கொட்டை இருக்குது. இந்த தோலை கொஞ்சம் எடுத்துடலாங்க. பாருங்க, 3 முட்டை இந்த மாதிரி பாருங்க, தொல்லி விட்டு போச்சு. இப்படி எடுத்துக்கலாம். இது சுரண்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். போட்டால் சர்க்கரை போட்டுங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுங்க. எது பிடிக்குதோ அது போட்டுங்க. ஒரு பழத்துக்கு 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் குடிக்காதீங்க, தண்ணி கூட ஒரு டம்ளர் ஊற்றி சேர்த்திங்க.
இந்த காயோடப்பா எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கொல கொலன்னு தான் இருக்கும். பால் ஊற்றினாலும் அதோட தன்மை அப்படி தாங்க. ஜூஸ் அரைச்சிக்கிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. தேன் பிடிச்சா தேன் கூட கொஞ்சம் ஏற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டு அரைக்கிறேங்க. பாருங்க, அவ்வளோ பால் ஊற்றியும் கெட்டியாக்குது. பாவா குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு. சரி, குடி. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. சர்க்கரை போடுறதுக்கு அதுக்கு நல்லா நல்லா டேஸ்டாக இருக்குது. இன்னும் 2 கிலோ தடியா. நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் 2 கிலோ கொடுத்தா இன்னும் 2 டம்ளர் கூட குடிச்சு விடுவேன். ஏன்னா அதே மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிடலாம். சூப்பரா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.